ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி உங்கள் ஃபோனில் வர அன்னோன் நோட்டிஃபிகேஷன்ஸை எப்படி ஆஃப் பண்ணுறது, அண்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட க்ரோம் ப்ரௌசர்லேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹிஸ்ட்ரிஸாக இருக்கட்டும், அதை எப்படி நீங்கள் எரேஸ் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் அன்னோன்னா தேவையில்லாமல் வர நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபுல்லாக எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நெட்டை போட்டோன்னே பார்த்தீங்கன்னா கடன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் அதிகப்படியான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் ஃபோனே ஹேங் ஆகிற அளவுக்கு கூட ஆகும். அதை ஃபஸ்ட்டு எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட செட்டிங்ஸை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி டவுன் வந்தீங்க அப்படின்னா ஆப் செட்டிங்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஒரு ஃபோன்லேயும் ஒரு இடத்துல இருக்கும். ஸோ உங்கள் ஃபோனில் எங்கே இருக்குன்றதை பார்த்துங்க. அதில் மேனேஜ் த ஆப்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதில் போயிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன் பை ஒன்னாக எப்படி ஆஃப் பண்ணுறது தான். இப்போ அமேசான்லேருந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா அமேசானுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு ஷோ நோட்டிஃபிகேஷன் இருக்க இடத்துல ஆஃப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அமேசான்லேருந்து வரக்கூடிய எந்த விதமான நோட்டிஃபிகேஷன்ஸும் வராது. இது பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன் அப்ளிகேஷன்ஸாக பண்ணுறது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு நீங்கள் ரொம்ப சிரமப்படுறீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு எந்தெந்த ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணாமோ, இப்போ மைஜியோ, இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தேவையில்லாமல் வர நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் இது மூலியமாக ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த அப்ளிகேஷன்ஸ்லேருந்து எந்த விதமான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வராது. இப்போ அடுத்த மூணாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா க்ரோம். இப்போ க்ரோமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணுற ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்மளோட லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி வரைக்கும் எல்லாமே உள்ளே சேவ் ஆகிருக்கும். ஸோ அது எப்படி ஆஃப் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளியர் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ரேஞ்சில் என்னென்ன ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியை நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் கீழே இருக்க கிளியர் டேட்டா கொடுத்தீங்க அப்படின்னா நார்மலாக இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க எல்லா டைமான ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி கிளியர் ஆகிடும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் க்ரோமில் மை ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அதில் வெல்கம் டு மை ஆக்டிவிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெப் ஆக்டிவிட்டி, லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி, யூடியூப் ஹிஸ்ட்ரி இது எல்லாத்தையும் ஆனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெப் ஆக்டிவிட்டி, லொக்கேஷன் ஆக்டிவிட்டி, ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஹிஸ்ட்ரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் இதில் ஆஃபில் இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் உங்களோட பர்மிஷன் இல்லாமல் எந்த விதமான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இதில் ஸ்டோரேஜ் ஆகாது. இது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சர்ச் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். பார்த்தீங்கன்னா அன்னோன் நோட்டிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை அன்னோன் தேவையில்லாத ஆட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது மூலிமா நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது போக உங்களை ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்னாலும் இது மூலிமா ஆன் பண்ணியிருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக உங்கள் ட்ராக்கிங்கில் நீங்கள் தப்பிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னொரு வீடியோ மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.